கொரோனா பாதிப்பிலும் சென்ற ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் இந்திய பொருட்கள் ஏற்றுமதி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் உலக வர்த்தகத்தில் இந்தியாவின் பங்கை அதிகரிக்க 24 புதிய உற்பத்தி துறைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இதுகுறித்து ஏற்றுமதியாளர்கள் வளர்ச்சி கவுன்சில் கூட்டத்தில் அவர் பேசியபோது, நாட்டின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி ஆகியவை நேர்மறையான போக்குடன் உள்ளது என்றார். கொரோனா தொற்று காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் ஏற்றுமதியில் சிறிய தொய்வு ஏற்பட்டது என்றும், அதன் பிறகு ஏற்றுமதியில் முன்னேற்றம் ஏற்பட்டு கடந்த ஆண்டு எந்த அளவிற்கு ஏற்றுமதி நடந்ததோ அந்த அளவை நெருங்கி வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். இறக்குமதியை பொறுத்தவரை மூலதன பொருட்களின் ஏற்றுமதி குறையவில்லை என்றும், கச்சா எண்ணெய், தங்கம் மற்றும் உரங்கள் ஆகியவற்றில் மட்டும் இறக்குமதி குறைந்துள்ளது. வர்த்தக பற்றாக்குறை கடுமையாக குறைந்துள்ளது என்றும், சர்வதேச வர்த்தகம் மேம்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்காக விநியோக நிறுவனங்கள், ஏற்றுமதியாளர்களின் விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பிற்கு அவர் நன்றி கூறினார். நம்பகத்தன்மையுடன் கூடிய சிறந்த வர்த்தக தகவல்களை உருவாக்க மத்திய அரசு முயற்சி செய்து வருவதாகவும், அதற்கு ஏற்ப சிறந்த திட்டங்களையும் கொள்கைகளையும் உருவாக்க முடியும் என்று அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார். 24 புதிய உற்பத்தி துறைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும், இவற்றை விரிவுபடுத்தி உலக வர்த்தகத்தில் இந்தியாவின் பங்கை அதிகரிக்க முடியும் என்றும் அமைச்சர் கூறினார். உலக வர்த்தக அரங்கில் இந்தியா நம்பகத்தன்மை மிக்க நாடாக பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஏற்றுமதி பண்டங்கள் இந்தியா திட்டத்தின் கீழ் பயன்பெறும் 98 ஏற்றுமதியாளர்களுக்கு ரூபாய் 2 கோடி உச்ச வரம்பு எந்த பாதிப்பையும் ஏற்படாது என்றும், ஏற்றுமதியாளர்களுக்கான வரி குறைப்பை மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளதாகவும் அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறினார்.